நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பனங்காட்டில் பதநீர் எப்படி காய்ச்சி கருப்பட்டி ஆகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே தாங்க பதநீர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போவோம். நல்லா வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படியே காஞ்சி ஒன்றாமல் எப்பா வெக்க நிற்க முடியாது போலையே. வெக்க கடுமையான வெக்க. அங்கே அந்த சாப்பு நேரம் கூட இது கப்பி முத்து பட்டாச்சா? இல்லை இல்லை, இதான் இடிக்க முத ஏன் பயணி வெள்ளாம் சாரமில்ல. இல்லை எதுக்காக அந்த கப்பி முத்து போடுறது? கொஞ்சம் உயரம் வருது இல்லை. இப்போ ஒரு 5-6 ரெண்டு கட்டி பழைய கட்டி போட்டிருக்கேன். அதனால தான் பொங்கலை. இல்லைன்னா கொஞ்சம் இந்த சளிச்சு வைங்க கட்டி இவ்வளோ கிடக்குல அதுல வந்து போடுவேன். அதனால தான் அது பொங்காமல் இல்லைன்னா முதன்னு வந்துக்கிட்டே இருக்கும். கட்டி விட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். நேற்று அப்படி தான் வந்துச்சு. வேறு ஐயன் உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு போய் வாங்கிட்டு வாழன்ட்டு போனதான் சும்மா வந்துட்டான். இப்போதான் பயணி 5-6 கட்டி போட்டு தான் பிறகு கேஸில் வேலை பார்க்குற ஒரு வயதில் நிற்க முடியாது. பனைமட்டை இங்கிட்டு வந்து பனைமட்டையோட அந்த இது போட்டு எடுக்கிறதுக்கு இடம். அத்தாடி வெக்க 2 நிமிஷத்துக்கே நிற்க முடியலையே. எனக்கு நோக்கத்துன்னு போட்டார்ல தரனே வெயிலுக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. பிற அவர்கிட்ட தான் போய் கேட்டேன். அவர் சும்மா பாட்டுக்கு வேலையை பாருமா அப்படின்னு. அதோட பார்த்து அது கூட ஒன்றும் தெரியல. இப்போ இந்த வருஷம் அதே மாதிரி பழையபடி வருது. இப்போ அது 7 வருஷம் ஆச்சு. இப்போ அப்படி இருக்கு. நான் ஒரு 20 அடி தள்ளி நிற்கிறேன். இங்கே அனல் அடிக்குது. கூப்பணி ஆயிடுச்சா? 6 மாதம் நிறைய வாழ்க்கை தான். இப்போ தண்ணியிலங்க வருதா? இன்னும் கொஞ்சம் ரெட்டையாக விழும். விழுந்துட்டுனா அப்படியே இந்த பயணி கீழே திணிங்கிடும். போட்டு போட்டா இந்த இறங்குது வருது. இது இந்த இறங்குதுல்ல, இது மாதிரி கீழே இறங்கும். இந்த நடுவால இறங்கிடுச்சுன்னா பயணி வேக வைக்கிற டைம் வந்துடும். இப்போ சைடில் இறங்குது, நடுவால இறங்கும். நடுவால நல்லா பால் மாதிரி பொங்கி வருதே. அப்படின்னு பார்த்தா கோழியை கொத்துருக்கு இருக்கு. பாம்பா சிவகுஞ்சி. அதோட அப்போ இது கோழி தெற்கறிக்கு குதிச்சு அப்படின்ட்டு ஓடுதேன். சிவகுஞ்சி இப்படி கிடக்கு, சுருண்டு கிடக்கு. விரியனா சிவகுஞ்சா? சிவகுஞ்சி. இந்த பொடி சிவகுஞ்சா இந்த குப்பை செவக்காட்டுலாம் பெருவாரி கிடக்கும். அதான் சுருட்டு விரியம் தானே. விஷம் உள்ள பாம்பு தானே அது? அதோட நான் படக்குன்னு இப்படி கம்புட்டு கண்ணும் பத்த மாட்டேங்கு. இப்படி இங்கிட்டு கூடி கிண்டுதான் தெரியல. அதில் கிடந்தது அப்படியே சுருண்டுருச்சு. நீண்டது சுருண்டுருக்கு. அதில் ஒரு மாதிரி சுருண்டுன்னு பார்க்க பாம்பு. அது பேர் அடிச்சு போட்டு இன்னைக்கு காலையா? இன்னைக்கு காலையில் 5:45. அவர் அங்கே அமிர்தன் தான் கட்டில் கொடுத்துருந்தாரு. அது என்ன தாங்க பாம்பியா அப்படின்னு. அது இன்னும் தான் கிடந்துச்சு அப்படிங்க.
அவ்வளோதானா? இது போதுமா பிறகு போதும். கூப்பணி ஆயிடுச்சா? அந்த திணுங்குல அந்த மட்டைக்கு இப்போ கூப்பணி ஆயிடுச்சான். இதுக்கு மேலே தீ போட்டோம்னா கருப்பட்டி கருத்துரும். இப்போ கட்டி விடுவேன் வாரத்துக்கு. இது ஊற போட்டால் அந்த கருப்பட்டி ஒட்டாமல் இருக்குல்ல? தண்ணியில் போடாமல் வச்சோம்னா கருப்பி தட்டை வராது. தட்டை வராதா? கருப்பட்டி சிரட்டையில் ஒட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தீ போட்டிருக்காங்க. 1 மணி நேரம் போட்டுப்பீங்க வச்சு? ஆமாம், அவ்வளோதான். 1 மணி நேரம் தீ போட்டிருக்காங்க. இந்த 1 மணி நேரம் இந்த நெருப்பில் நின்று வெம்பாடுபட்டு வெந்தாதான் இந்த முக்கை வருதா? தண்ணி தாங்க வடியும். இன்னும் கொஞ்சம் இறங்கி ஜெத்தியாக எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி வேக போட்டோம்னா பருவமாயிடும். அங்கே வந்து மண் அள்ளுறாங்களா? அந்த மண் வந்து கீழே கொட்டி போட்டு அது மேலே துணி விரித்து துணி மேலே வந்து தேங்காய் சிரட்டையை வச்சு அதில் கருப்பட்டி ஊற்றுவாங்க. அந்த குச்சாறு கிடக்குல கருப்பட்டி பதநீர் வந்து கருப்பட்டி பதத்துக்கு ரெடி ஆகிருக்கு இல்லையா, அதை ஊற்றுவாங்க. டெய்லி மண்ணு கொட்ட வேண்டியிருக்கேன். டெய்லி இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள். இப்போ இருந்துச்சுல்ல, தர இறுகிச்சு. வாரத்தில் ஒரு நாள் அந்த மண்ணை அள்ளிட்டு 2வது போட்டோம்னா நல்லா இருக்கும். இது வந்து பள்ளமாக இருக்கிறதுனால மண் அள்ளாமல் போட்டுருங்க. ஊற்றினா தான் அந்த போயாமல் பதம் தெரியும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சுருண்டுச்சா? இன்னும் தெரில. தரலண்ணா. நீ வரலன்னு சொன்னா ஒட்டும். இந்த காமிக்கும் போது இது வந்து எரியும் போது அண்டால் ஒட்டக்கூடாதா? ஒட்டக்கூடாது. இந்த இருக்கா இது ஒட்டும். சரி, நான் கீழே விட்டு ஒட்டாமல் கீழே உள்ளே விழுந்துட்டீங்கன்னா இறக்கிடலாம். இறக்கிடும். இவ்வளோ பக்குவம் இருக்கு அதில். இந்த இருக்கு இப்போ அடிக்கணும். இதை ஊற்றிக்கிட்டா ஒட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த பருவம். ஏன் ஃபஸ்ட்டு எரிஞ்சது ஒட்டலை, இப்போ விட்டுது? அது ஃபஸ்ட்டு கீழே படலை இல்லை. அதில் வெந்துருச்சுனாக்கி அண்டாவில் ஒட்டாது. ஒட்டாது. இது ஒட்டாது. அது கையிலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதான் பக்கம். இவ்வளோ பக்குவம் இருக்கு அதில் ஒரு கருப்பட்டி காய்ச்சி இறக்குறதுல. நம்ம வாடிக்கையாக பருவம் பார்க்குறதுனால இந்த இப்படி வந்தோடனே நாங்கள் இறக்கிடுவீங்க. தெரியாதவே அதை தட்டி விட்டு இறக்கணும். பருவம் பார்க்குறது அது. ஒரே ஆளாக இறக்கிறதாண்டாவ? யாரை கூப்பிடுறது நமக்கு ஒத்த பேருக்கு. இப்போ இறக்கி அதில் கொஞ்சம் நேரம் இது பண்ணணுமா? இது அது கல் வைக்கல இருக்கு தூக்கி நிப்பாடுறதுக்கு. இதுக்கு பேர் சுத்து வைக்கிறது. இதுதான் முதல் எடுத்தது கருப்பட்டி பருவம்னு கிண்டுறதுக்கு எடுக்கிறது கூப்பனியை. அதை அப்படியே ஊற்றினோம்னா
பழைய இதுகளில் ஊற்றி ஒரு ஈக்கியை சொறி வச்சோம்னா இந்த பனங்கள் கண்டுக்காவில்ல ஆமாம் அதுக்குள்ளதா அதுக்குள்ளது அது அந்த அண்டாவில் ஒட்டாமல் ஒட்டுதுன்னு சொன்னில்ல அது பனங்கள் கண்டுக்கு எடுக்க. மொதல் இறக்குனது குறைஞ்சிட்டா. ஆமாம் ஆமாம் டப்புன்னு இதாகுதே. அதுதான் 2 பேர் இருந்து ஊற்றுறது. மதியம் பண்ணி போயிட்டாரோ. அது இந்த பருவத்தையும் வச்சு விடுவேன். இதை விட ஒரே கிண்டனம்னு கிண்டனா ஒத்தையில் ஊற்ற முடியாது, வலிச்சு கட்டியாக அள்ளி வைக்கணும். இருக்குங்க அம்மச்சிட்ட நானிதா இல்லைனாக்கி கட்டி உள்ளுன்னு சுற்று இது வையாது, காயாது. ஊற்றி முடிக்கிறதுல அண்டாவை ஏற்றினாலே அங்கே பெண்டு கிளண்டுதே எப்போ. இது இன்னும் சிரட்டை காணட்டாலும் அங்கிட்டு கொஞ்சம் வாடினது பார்த்து தட்டிக்கலாம்ல. ஆமாம் ஒத்தையால் ஊற்றுனா அந்த 4 மட்டும்தான் மிச்சம். மற்ற எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு, அண்டாலேருந்து வலிச்சு எடுத்தாச்சு. இந்த பதத்தில் கருப்பட்டி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கூப்பணி பதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு இருந்தோம்னா ஒட்டிக்கிறோம். இதே பருவத்தை கட்டிட்டோம்னா